Good morning students. Today we are discuss a topic bryobites. ஓகேங்களா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து bryobites. First of all, what is bryobite? ஓகேங்களா, bryobite is non-vascular plant. அதாவது வந்து வாஸ்குலர் பண்டிலுக்கு வந்து வாஸ்குலர் கற்றைகள் காணப்படுவதில்லை. The division of bryobites include however 25,000 species in non-vascular embryobite. அதாவது வந்து பிரயோபைட் வந்து 25,000க்கு மேற்பட்ட சிற்றினங்களை கொண்டு காணப்படும். பிரயோபைட்ஸ் ஆர் ஸ்மால் பிளான்ட் 2 cm to 16 cm that grow in moist place. அதாவது பார்த்தோம்னா இந்த பிரயோபைட் மிக சிறிய தாவரம்தான், ஆனால் 2 சென்டிமீட்டர் முதல் 60 சென்டிமீட்டர் வரை வளரும் தன்மை உடையது. இவை உண்மையான இலை தண்டு வேர் என்பது இல்லை, ஆனால் இலை போன்ற உருவங்களில் படுவ பாசிகள் காணப்படும். ஓகேங்களா, அந்த படுவ பாசிகள் தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், வேர் தண்டு வேர் இலைகள் நம்ம சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தி ஹேர் டெரஸ்ட்ரியல் பட் ரெக்யூர்டு எக்ஸ்டர்னல் வாட்டர் டு கம்ப்ளீட் த லைஃப் சைக்கிள். வாட்டர் மூலிமா வாழ்க்கை சுழற்சி வந்து நடைபெறும். நெக்ஸ்ட் டாபிக் ஜென்ரல் கேரக்டர் ஆஃப் பிரயோபைட்ஸ். பிரயோபைட்டின் பொதுவான பண்புகள். பிரயோபைட்ஸ் ஆர் நான் வாஸ்குலர் பிளான்ட். தே ஹாவ் நோ கண்டக்டிங் அண்ட் ஸ்ட்ரென்திங் டிஷ்யூ சைலம் அண்ட் ப்ளோயம். இதில் வந்து சைலம் ப்ளோயங்கள் காணப்படுவதில்லை. தே வேர் எவால்வேட் ஃப்ரம் த கிரீன் ஆல்கே. பாசிகள் பச்சை பாசிகள் அதிகமாக இதில் காணப்படுகிறது. தே ஹேவ் ஃபூர்லி அடாப்டட் ஃபார் த லைஃப் ஆன் லேண்ட். அதாவது வந்து மிக விரைவாக வந்து அடாப்ட் ஆகிக்கும். இதில் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப வாழும் தன்மை உடையது, ஆனால் நாட் இண்டிபெண்ட் ஆஃப் பிரயோபைட்ஸ். இது வந்து பெரும்பாலும் வந்து தன்னிச்சையாக வாழ்வது கிடையாது. எது சார்ந்து வாழும்னா கேமெட்டோபைட்டை சார்ந்து தான் வாழும் தன்மை உடையது. த கேமெட்டோபைட்ஸ் ஆர் ஊகேமஸ் டைப். ஓகேங்களா, ரீப்ரொடக்ஷன் வந்து ஊகேமஸ் டைப். தி ஹேர் present only terms are place. The transport of water, minerals, preferred food and substance take place the diffusion. ஓகேங்களா, பரவுதல் மூலிமா தான் எல்லாமே இதில் நடைபெறும். They do not have preferred root but have a rhizoid. ஓகேங்களா, இதில் வந்து ரூட் காணப்படுவதில்லை, ஆனால் ரைசைடுகள் வந்து காணப்படுகிறது. பிரயோபைட்ஸ் ஆர் கால்டு ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஓகேங்களா, இது வந்து பெரும்பாலும் ஆம்பிபியன்ஸ் இதில் தான் காணப்படுகிறது. த பிளான்ட் பாடி இஸ் வித்தவுட் கியூட்டிக்கல். இந்த பிளான்ட் பாடியில் வந்து கியூட்டிக்கல் வந்து அதிகமாக காணப்படுவது இல்லை. வாட்டர் இஸ் அப்சர்வ்டு பை த ஜென்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட். பிளான்ட்டில் வந்து ஈஸியாக வந்து சர்ஃபேஸில் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். இன் பிரயோபைட்ஸ் கேமெட்டோபைட். பெரும்பாலும் வந்து கேமெட்டோபைட்டை வந்து சார்ந்து காணப்படும். இந்த ஆர்கிகோனியம் ஷேப் க்ளவ் ஷேப்டு. ஓகேங்களா, ஆர்கிகோனியம் க்ளவ் ஷேப்டு ஆன்டிடியம் பிளாஸ் ஷேப். ஓகேங்களா, பெரும்பாலும் பார்த்தோம்னா ஆர்கிகோனியம் வந்து க்ளவ் கதாயுத வடிவிலும் ஆர்கிகோனியம் ஆந்திரியம் வந்து ப்ளஸ் ஷேப்லேயும் வந்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரயோபைட். பிரயோபைட்டின் பொருளாதார முக்கியத்துவம். ஈகாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் சஸ்யன்ஸ். ஃபைனர் இந்த எஸ்டபாலிஷிங் வெஜிடேஷன் ப்ரௌன் ராக்ஸ். பெரும்பாலும் வந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா மலைப்பகுதியில் வந்து அதிகமாக பொருளாதாரமாக காணப்படுகிறது. ப்ரிவென்ட் ஆஃப் சாயில் எரேஷன்ஸ். ப்ரிவென்சிவ் ஃபுட். சம் மாஸ் ப்ரொவைட் ஃபுட் ஃபார் த herbivorous mammals, birds and other animals. அதிகமாக வந்து பார்த்தோம்னா அனிமல்களுக்கும் பறவைகளுக்கும் உணவாக காணப்படுகிறது. குட் பேக்கிங் மெட்டீரியல்ஸ். ஸ்பாக்னம் என்ற பிரயோபைட்ஸ் இது பேக்கிங் மெட்டீரியலாக பயன்படுகிறது. யூஸ்டு சீட் பெட்ஸ் க்ரீன் ஹவுஸ். அதாவது வந்து ஸ்பாக்னம் என்ற பிரயோபைட்ஸு சீட் பெட். ஓகேங்களா, படுக்கை க்ரீன் ஹவுஸில் வந்து படுக்கை விரிப்புன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சீட் பெட்டை வந்து விதை அடியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
சோர்ஸ் ஆஃப் ஃபியூல். ஓகேங்களா, பெரும்பாலும் வந்து இந்த ஃபியூலுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்சார்பன்ட் பேண்டேஜ். ஓகேங்களா, இது வந்து எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறான்னு பார்த்தோம்னா ஆன்டிசெப்டிக் என்ற இதுக்கு வந்து அப்சர்வ்ஸ் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தோம்னா ஃபனேரியா. ஓகேங்களா, இது வந்து பிரேவ்பைட்டில் காணப்படுகின்ற ஒன் ஆஃப் த பிளான்ட் இது ஃபனேரியா. ஓகேங்களா, த சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் ஃபனேரியா. ஃபர்ஸ்ட் ஒன் கிங்டம், பிளான்டே, டிவிஷன், பிரேவ்பைட், கிளாஸ் Brevapsida, subclass Funariidae, order Funareales, family Funariaceae, genus Funaria. ஓகேங்களா, first one, the general character of Funaria. The Funarius genus include 117 species of world. ஓகேங்களா, இது வந்து இந்த புனேரியா வந்து 117 சிற்றினங்களை வந்து உலக அளவில் கொண்டு காணப்படும். த இந்தியா present of the 18 species. ஓகேங்களா, 18 species. The world approximately 210 species of mass. ஓகேங்களா, அதாவது உலக அளவில் வந்து 210 சிற்றினங்கள் மாசுங்களையும் 117 சிற்றினங்களையும் நம்ம இந்தியாவில் 18 சிற்றினங்களை கொண்டு காணப்படும். நெக்ஸ்ட், புனேரியா ஐஜனமெட்ரிக்கா இஸ் த மோஸ்ட் காமன் ஸ்பீசிஸ். அதாவது வந்து புனேரியா ஹைக்ரோமெட்ரிக்கா என்ற சிற்றினம் வந்து மிகவும் முக்கியமானது ஒன்றாக காணப்படுகிறது. த ஃபியூனிஸ் மீனிங் ஆஃப் ரோப். த ஃபியூனிஸ் லத்தீன் வேர்ட், த மீனிங் வந்து ரோப்புன்னு நம்ம சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட், இது எங்கே வந்து அதிகமாக காணப்படும் பார்த்தோம்னா, எங்கே அதிகமாக இது வந்து காணப்படுகிறது என்றபோது பசுமையான இடங்களிலும் மழை சீசன். ஓகேங்களா, ரெயின்லி சீசனில் வந்து அதிகமாக வளரும் தன்மை உடையது. ஓகேங்களா, most plant Funaria grow in defined patches or cushions of moisture, shady and cool place during the rain season. குளிர்ந்த பகுதியில் வந்து மலைப்பகுதிகளில் வந்து அதிகமாக வளரும் தன்மை உடையது. It has a height 3 to 5 centimeter, radial symmetry with a differentiation of the axis of stem. ஓகேங்களா, அதாவது வந்து 3-5 சென்டிமீட்டர் வளரும் தன்மை உடையது. டிஃப்ரெண்ட் ஆஃப் மைய அச்சுன்னு நம்ம சொல்கிறோங்களா, அந்த மைய அச்சு, ஸ்டெம், லீவ்ஸ், ஃபிலோட்ஸ் எல்லாம் அனைத்துமே காணப்படுகிறது. த கலர்லெஸ் பிரான்ச் ரைசாய்ட்ஸ் வந்து கலர்லெஸ்ஸாக காணப்படுகிறது. தே ஹேர் பிரிமிட்டிவ் மல்டி செல்லுலார் ஆட்டோட்ராபஸ் ஷேடி லவ்விங் ஆம்பிவியன்ஸ் ஆஃப் பிளான்ட். தே ரீப்ரொடக்டிவ் பை 4 ஸ்பார்மினேஷன். அது இதோடைய இனப்பெருக்க முறைன்னு பார்த்தோம்னா ஸ்போர் உருவாதல் முறை மூலமாக இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. தே ஹாவ் நோ வாஸ்குலார் சிஸ்டம். இதில் வந்து வாஸ்குலார் கற்றைகள் காணப்படுவதில்லை. ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ரைசைட்ஸ் ஆர் பிரசன்ட். இதில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பொய்யான வேர்கள் மட்டுமே காணப்படும், ஆனால் உண்மையான ரைசைடுகள் காணப்படுகிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேமிட்டோஸ்போர் ஸ்டேஜ். கேமிட்டோஸ்போர் இஸ் த டாமினன்ட் ஸ்டேஜ் இன் லைஃப் சைக்கிள். இதில் வந்து பெரும்பாலும் வந்து கேமிட்டோபைட் வந்து சார்ந்து காணப்படும். இட் இஸ் எராக்ட் லீஃப்லி ஸ்ட்ரக்சர் தட் ரீச்ட் அப் டு த 3 சென்டிமீட்டர் ஹைட். இதோட லீப் நம்ம பார்த்தோம்னா குச்சி போன்ற வடிவில் காணப்படுகின்றன. செதில் போன்ற வடிவிலும் குச்சி அல்லது செதில் போன்ற வடிவிலும் காணப்படுகின்றன. 3 சென்டிமீட்டர் வரை வளரும் தன்மை உடையது. இட் ஹாஸ் சிலிண்டர் cylindrical upright central axis known as cauloid on which the plot green lateral. The expansions of fluids are present. நம்ம பார்த்தோம்னா இது தண்டின் நுனியில் பிரமிடு வடிவிலாக
காணப்படும். ஓகேங்களா. இதோட தண்டு நுனியில் வந்து பிரமிடு வடிவுகளாக காணப்படும். கிரீன் பச்சை நிறமுடைய ஃபில்லோட்ஸ் வந்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெச்சூர் கேமிட்டோபைட். ஓகேங்களா. முதிர்ந்த கேமிட்டோபைட் நம்ம சொல்ல போகிறோம். பிளான்ட் இஸ் ஸ்மால் அபவுட் 1 to 3 சென்டிமீட்டர் லாங். ஸ்டெம் இஸ் எரக்ட் அண்ட் பிரான்ச்டு. அதாவது இதோட பிளான்ட்னு பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டர் முதல் 3 சென்டிமீட்டர் லாங் காணப்படும். ஸ்டெம் இஸ் எரக்ட். ஓகேங்களா. இதோடைய தண்டு செதில் போன்ற வடிவத்தில் காணப்படுகின்றன. பிரான்ச்டு. ஓகேங்களா. பிரான்ச்டு காணப்படும். இட் இஸ் டிஃப்ரெண்ட் இன்டு த ரைட் சைட்ஸ் ஆக்சிஸ் அண்ட் லீவ்ஸ். அதாவது வேறுபட்ட ரைட் சைடு தண்டு இலைகள் காணப்படும். த ரைட் சைட்ஸ் ஆர் மல்டி செல்லுலார் அண்ட் பிரான்ச்டு. த ஆக்சிஸ் இஸ் ஏரியல் எராக்ட் அண்ட் பிரான்ச்டு. அதாவது இதோடைய மைய அச்சு பார்த்தோம்னா செதில் போன்ற அமைப்பையும் ஏரியல் ஓகேங்களா பிரான்ச்டு ஒன்றாக இல்லைன்னா கொத்தாக காணப்படும் தன்மையுடையது. த லீவ்ஸ் ஆர் சிம்பிள்ஸ். ஓகேங்களா. சிம்பிள்ஸ் தனியிலை கொண்டு காணப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம் எபிடெர்மிஸ். இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் சிங்கிள் லேயர். இட் இஸ் மேட் அப் டு திக் செல் வால். ஓகேங்களா. எபிடெர்மிஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் சிங்கிள் செல்லில் காணப்படுகிறது. பெரும்பாலும் எபிடெர்மிஸ் வந்து ஒற்றை அடுக்களுடன் காணப்படும். இந்த எபிடெர்மிஸ் பார்த்தோம்னா தடித்த செல்களை கொண்டு காணப்படும். நெக்ஸ்ட் ஒன் கார்டெக்ஸ் புரணி. இட் இஸ் மல்டிலேயர் ஆஃப் ஜோன்ஸ். ஓகேங்களா. புரணி வந்து பெரும்பாலும் வந்து நிறைய பல அடுக்குகளாக காணப்படுகிறது. இந்த புரணி பாரன்கைமட்டா செல்ஸாக மாற்றமடைந்து காணப்படும். த கன்சிஸ்ட் ஆஃப் த பாரன்கைமட்டா செல்ஸ். தேர்ட் ஒன் சென்ட்ரல் கிளைண்டர். இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் த சென்ட்ரல் கோர் ஆஃப் த ஆக்சிஸ். இதன் நடுவில் வந்து சென்ட்ரல் ஸ்டாண்ட் அல்லது ஆக்சிஸ்க்கு வந்து அதிகமாக காணப்படும். த சென்ட்ரல் கிளைண்டர் ப்ரொவைடர்ஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளான்ட்டுக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் வலிமையை கொடுக்கின்றன. த பிளான்ட் அண்ட் ஹெல்ப் இன் த கண்டக்ஷன் ஆஃப் த வாட்டர் அண்டு மினரல்ஸ். ஓகேங்களா. அதாவது வந்து பிளான்ட்டுக்கு வந்து மினரல் வாட்டர் வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் வந்து எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லீவ்ஸ் இலைகள். லீவ்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆன் த ஆக்சிஸ் இன் ஸ்பைரல் ஃபேஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்டு. ஓகேங்களா. அரேஞ்சுடுன்னா இலைகள் இரு பக்கமும் சமமாக காணப்படும். ஸ்பைரல். ஓகேங்களா. ஸ்பைரல் போன்ற சுருள் போன்ற வடிவமை கொண்டு காணப்படும். லீவ்ஸ் ஆர் செசைல்ஸ் சிம்பிள் கிரீன் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் மிட்ரிப். இதோடைய மிட்ரிப் பார்த்தோம்னா அதோடைய சென்டரில் வந்து செல்ஸ்கள் வந்து அதிகமாக காணப்படுகிறது. இதோடைய இடையில் வந்து மிட்ரிப் வந்து காணப்படும். த லீவ் இஸ் சிங்கிள் லேயர்ட். ஓகேங்களா. இதோட பார்த்தோம்னா ஒரு வடிவ அமைப்பை மட்டும் கொண்டு காணப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரீப்ரொடக்ஷன். த ரீப்ரொடக்ஷன் தே ஹேவ் 2 types: vegetative reproduction and sexual reproduction. The vegetative reproduction there are 5 types: fragmentation, secondary proteinema, gemma, bulbis, apose, Second one, sexual reproduction. The sexual reproduction they have male branch and female branch. The male plant produced antheridium. The female plant produced archegonium. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ராக்மெண்டேஷன் துண்டாதல். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து துண்டாதல்னா தெரியும். அதாவது தாவரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பகுதி உடைந்து புதிய ஒரு தாவரத்தை வந்து உருவாக்குறது தான் ஃப்ராக்மெண்டேஷன். த ஜெர்மினேட்டர் ஆஃப் ஃபோர்ஸ் த மெக்கானிக்கல் கண்டிஷன் ஆஃப் கட்டிங். ஓகேங்களா. ஆர் பிரேக்கிங். அதாவது வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து உடைக்கப்பட்டு அந்த உடைக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியும் புதிய ஒரு தாவரத்தை வந்து தோற்றுவிக்கிறது. இதுதான் துண்டாதல் என்று பெயர். ஓகேங்களா. ஃப்ராக்மெண்டேஷன். த ஜெர்மினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் த மெக்கானிக்கல் டிஸ்ட்ரிக். ஓகேங்களா. இதனால் வந்து துண்டாதல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி புரோட்டீனமா. த செகண்டரி இரண்டாம் நிலை புரோட்டீனம்னு சொல்ல போகிறோம். த செகண்டரி புரோட்டீனமா இன்ஜர் த லீப் இல்லது ஆக்சிஸ்.
அதாவது வந்து இலையின் ஏதாவது ஒரு பகுதி அல்லது அச்சின் ஏதாவது ஒரு பகுதி உடைந்து அந்த உடைக்கப்பட்ட பகுதி மீண்டும் ஒரு புதிய தாவரங்களை தோற்றுவிக்கிறது. இதை நம்ம என்னன்னு போகிறோம், செகண்டரி புரோட்டீனமா. நெக்ஸ்ட் ஒன், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் தே இன் 2 sex organ, male organ, another one female organ. First one, sexual reproduction. Funerales, monoecious, autoecious, protandrous. ஓகேங்களா, பெரும்பாலும் வந்து புனரே பார்த்தோம்னா மோனோசியஸா அல்லது ஆட்டோசியஸா வந்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட், மோனோசியஸ் அல்லது டயசியஸ் வகையாக இருக்கலாம். இனப்பெருக்க உறுப்புகள் பெரும்பாலும் கேமெட்டோபோர்ஸ்ன்னு தான் அழைக்கின்றோம். ஓகேங்களா. Sex organ developed in the groups of the apex of stem, male branched and female branched. The male sex organ are called antheridia, female sex is called archegonia. ஓகேங்களா. ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஆந்த்ரிடியாவும் பெண் இனப்பெருக்க உறுப்பு ஆர்கிகோனியங்கள் காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன், ஆந்த்ரிடியம், ஆண் இனப்பெருக்க உறுப்பு. The mature antherium of the funaria may be 0.25 மில்லிமீட்டர் இந்த லென்த்து. ஓகேங்களா. அதாவது மெச்சூரான ஆந்த்ரியம் பார்த்தோம்னா 0.25 மில்லிமீட்டர் வந்து காணப்படும். இட் இஸ் ஏ எலாங்குலேட் க்ளவ் ஷேப்டு ஆரஞ்சு கலர்ட் பாடி ரைஸ்டு அந்த ஷார்ட் மல்டிசெல்லுலார் ஸ்டாக். ஓகேங்களா. அதாவது பார்த்தோம்னா இது வந்து தனியாக குடுவை போன்ற அமைப்புகள் காணப்படுகிறது. இது ஆரஞ்சு நிறத்திலும் மிக குட்டையாகவும் ஆந்த்ரிடியா தாங்கிகள், ஓகேங்களா, தாங்கிகள் வந்து காணப்படுகிறது. த பாடி ஆஸ் ஜாக்கெட் லேயர் ஆஃப் த ஃபாலியன்ட்ரல் அண்ட் பிளாடென்ட்ரல் செல். ஓகேங்களா. இது வந்து சிங்கிள் அல்லது 2 லேயராக காணப்படுகிறது. வித் அன் ஆந்த்ரிடியல் வால் இஸ் ஏ டென்ஸ் மாஸ் ஆஃப் த ஸ்மால் செல்ஸ். இதோடைய இது ஆந்த்ரிடியல் வால் பார்த்தோம்னா மிக மிக சிறிய செல்ஸ் போன்று காணப்படுகிறது. ஈச் ஆந்த்ரோசைட் ப்ரொடியூஸ்ட் ஏ சிங்கிள் அல்லது பைப்ளாஜெல்லட்டல் ஸ்பெர்ம். ஓகேங்களா. ஒவ்வொரு இதுவும் வந்து சிங்கிள் லேயரை வந்து காணப்படுகிறது. இந்த ஆந்த்ரிடியங்கள் அதாவது ஒவ்வொரு ஆந்த்ரியம் ஒட்டுமொத்தமாக தோன்றுவதில்லை. பல்வேறு வளர்ச்சிகளின் நிலைகள் தான் ஆந்த்ரிடியங்கள் வந்து காணப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதோட வளர்ச்சின்னு நாம் பார்த்தோம்னா தண்டின் அதாவது ஸ்டெம்மில் மெட்ரிப்பில் தான் அதிகமாக காணப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபீமேல் பிரான்ச். இந்த ஃபீமேல் பிரான்ச் ஆர்கிகோனியம். ஓகேங்களா. ஆர்கிகோனியம். The archegonial branches spring from the base of the male shoot. The archegonia are arranged into a terminal cluster, stand erected and project from the surface of female receptacle. ஓகேங்களா. அதாவது பார்த்தோம்னா ஆர்கிகோனியா கிளையின் அச்சு முனையில் தான் ஒன்றாக காணப்படும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த அச்சு முனையில் தான் ஆர்கிகோனியா வந்து அதிகமாக ஒன்றாக காணப்படும். இதனிடையே பேராபைஸ். ஓகேங்களா. பாராபைஸ் வந்து ப்ரெசன்ட். ஓகேங்களா. பாராபைஸ் வந்து அதிகமாக காணப்படும். இது வந்து ஆந்த்ரிடியா போலவே ஆர்கிகோனியமும் வளர்ச்சி ஒரே இடத்தில் வந்து காணப்படுவதில்லை. ஓகேங்களா. அதாவது வந்து நம்ம முன்னே ஆர்கிகோனியத்தில் பார்த்தோம், வளர்ச்சி வந்து ஒரே இடத்தில் காணப்படாமல் பல்வேறு தருணங்கள் தான் காணப்படும் சொல்லியிருக்கோம். இது அதே மாதிரி தான் ஆர்கிகோனியமும் ஆந்த்ரிடியா போலவே பல்வேறு வளர்ச்சி தருணத்தில் தான் காணப்படுகிறது. த லீவ் சரௌண்டட் பை த ஆர்கிகோனியல் கிளஸ்டர் ஆர் பெரிசேட்டியல் லீவ்ஸ். ஓகேங்களா. இதோட லீவ் பார்த்தோம்னா பெரிசேட்டியல்ஸு லீவ்ஸ் வந்து அதிகமாக காணப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்கிகோனியம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆர்கிகோனியம். The archegonia are typically plus shaped. ஓகேங்களா. கூன் போன்ற வடிவத்தில் காணப்படுகிறது. ஈச் கன்சிஸ்ட் ஆஃப் த 2 யூசுவல் பார்ட்ஸ் இன் வென்டர் அண்ட் நெக். அதாவது வந்து ஆர்கிகோனியா வந்து க்ளோஸ் ஷேப்பில் காணப்படும். இது 2 பார்ட் வந்து வென்டர் அண்ட் நெக் செல்ஸ் வந்து அதிகமாக வந்து காணப்படுகிறது. த ஆர்கிகோனியா இஸ் ப்ரௌன் ஆன் ஏ
டிஸ்டன்ஸ் மல்டிசெல்லுலார் ஸ்டாக் விச் இந்த லாங் அண்ட் மாஸ், அதாவது வந்து இதில் இருக்கிற ஆர்கிகோனியல் இது ஸ்டாக் வந்து அதிகமாக நீளமாக காணப்படுகிறது. த லாங் டியூபுலர் ஸ்லைட் ட்விஸ்ட் நெக் கன்சிஸ்ட் ஆஃப் த 6 ரோ ஹார் நிக்செல்ஸ், அதாவது நிக்செல்ஸ் பார்த்தோம்னா 6 வரிசைகளாக காணப்படுகிறது. ஓகேங்களா, அதாவது இதில் வந்து ஒவ்வொரு ஆர்கிகோனியல் செல்ஸ் வந்து 6 வரிசைகளாக காணப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல். ரெயின் ஆர் டேவ் வாட்டர் யூஸ்வலி அக்குமுலேட்டட் இன் ஆந்த்ரியல் அண்ட் ஆர்கிகோனியல் கிளஸ்டர் ஹெல்ப் இன் த ஃபெர்டிலைசேஷன், அதாவது வந்து மழைக்காலங்களிலோ அல்லது வாட்டர்லேயோ இது வந்து கருவுறுதல் நடைபெறுகிறது. த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஃப்ரம் த ஆந்த்ரியல் எட் டு த ஆர்கிகோனியல் எட்ஸ் பவ் ரெயின் ட்ராப்ஸ், அதாவது ஒவ்வொரு நீரில் இருக்கும்போது ஒவ்வொரு டிராப்பும், அதாவது ஒவ்வொரு நீர்த்துளியும் படும்போது ஆர்கிகோனியமும் ஆந்த்ரோசாய்ட்ஸ் இணைந்து கருவுறுதலை நடைபெறுகிறது. என்ட்ரி ஆஃப் த ஆந்த்ரோசாய்ட்ஸ் இன் டு த ஆர்கிகோனியம் இஸ் டியூ டு த ஹீமோடாபிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மியூசிலேஷன் சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் ஆஃப் த நெக்கு. ஓகேங்களா, ஏதேனும் ஒரு ஆந்த்ரோசாய்டு மட்டும் இல்லாமல் கருமுட்டையினோட பெண் நியூக்ளியஸுடன் இணைந்து கருவுறுதலை முடிக்கிறது. கருவுறுதல் முடிக்கப்பட்ட பின்பு ஸ்போரோபைட் வந்து, அதாவது வந்து சைகோட் வந்து தோன்றுகிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்போரோபைட்டிக் பேஸ். த டிப்ளாய்டிக் சைகோட் ஃபார்ம்ட் த ஃபியூஷன் ஆஃப் த ஆந்த்ரோசாய்டு வித் த எக் இன் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த ஸ்போரோபைட்டிக் ஜென்ரேஷன், அதாவது ஸ்போரோபைட் இணைந்து சைகோட்டை தோற்றுவிக்கிறது. இந்த தான் ஃபஸ்ட்டு வளர்ச்சி நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வளர்ச்சி. இந்த சைகோட் சூன் சேக்ரெட்ஸ் ஆர் வால் அரவுண்ட் இட் செல்ஃப் இந்த இன்க்ரீஸ் இன் சைஸ் பிஃபோர் டிவைடு, அதாவது சைகோட்டோட லெவல் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் அதிகமாக காணப்படுகிறது. த மெச்சூர் ஸ்போரோபைட் ஆஃப் த ஃபனேரஸ் டிஃப்ரெண்ட் இன்டு த ஃபுட் சீட்டா அண்ட் கேப்சூல். ஓகேங்களா, அதாவது முதிர்ந்த ஸ்போரோபைட் 3 நிலைகளை கொண்டு காணப்படுகிறது. ஒன்று வந்து ஃபுட்டு, சீட்டா, கேப்சூல். ஓகேங்களா, இந்த 3 நிலைகளும் காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட் ஸ்மால் டெக்கர் ஷேப்டு கோனிக்கல் ஸ்ட்ரக்சர் எம்ப்ளிட் இன் த ஆர்கிகோனியல் பிரான்ச். ஓகேங்களா, அதாவது பார்த்தோம்னா ஃபுட்டு, சீட்டா, கேப்சூல் என்ற 3 நிலையை தோற்றுவிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட்டு ஆர்கிகோனியலின் முனையில் புதைந்துள்ளது, எனவே பாகம் வெளிப்படையாக தெரிவதில்லை. இதன் முக்கிய பணி யாதெனில் கேமிட்டோபைட் உடலத்தில் ஸ்போரோபைட்டும் சீட்டாவுக்கு கடத்துவதாகும். ஓகேங்களா, இது வந்து மிக ஃபுட்டுன்னு வந்து ஸ்மால் சிறியதாக காணப்படும். இதோடைய முக்கிய பணி என்னன்னு பார்த்தோம்னா ஊட்டப்பொருட்களை வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மினரல்ஸ். ஓகேங்களா, ஊட்டப்பொருட்களை வந்து அதிகமாக கொண்டு போய் செல்லும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா Seta is long, slender, more or less twisted and stalk-like structures which support the capsule. ஓகேங்களா, சீட்டா என்பது வந்து மிகவும் நீண்டு காணப்படும் பழுப்பு நிறங்களை கொண்டது. இதன் கேப்சூல் அமைந்துள்ளது. ஓகேங்களா, இதில் வந்து கேப்சூலுக்கு வந்து சப்போர்ட்டாக காணப்படும். அனதர் ஒன் பார்த்தோம்னா கேப்சூல். ஓகேங்களா, த கேப்சூல் சிட்லி Hapliku erect green when young but because bright orange and curved of maturity. ஓகேங்களா, இதோடைய கேப்சூல் நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் தலைக்கீழாகவோ அல்லது தொங்கி கொண்டு தான் இருக்கும். ஓகேங்களா, கேப்சூல் பெரும்பாலும் பார்த்தோம்னா பேர் ஷேப்டு, இது வந்து தலைக்கீழாக அல்லது அதிகமாக காணப்படும். இது இது கலரில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு கலரில் அல்லது மஞ்சள் கலரில் வந்து அதிகமாக காணப்படுகிறது. த கேப்சூல் ஹாஸ் 3 types: அப்போஸ்போரிஸ், தீகா, ஏபிக்கல் ரீஜன். ஓகேங்களா, அப்போஸ்போரிஸ், தீகா மேல் பகுதியை நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்போஸ்போரிஸ். த வாட்ச் டு கேப்சூல் அப்போஸ்போரி, த லோயர் பார்ட் ஆஃப் அப்போஸ்போரி, த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தீகா, த first merge part of the apical region. ஓகேங்களா, the LS of capsule. next one spore dispersal. ஓகேங்களா, ஸ்போர்ஸ் வந்து எப்படி வந்து இதாகுது.
உருவாது அல்லது செல்லுதல். ஆஸ் த ஸ்போரோபைட் மெச்சூர் த வாட்டர் சப்ளை இந்த கேப்சூலின் கட் ஆஃப். ஓகேங்களா, அதாவது வந்து மெச்சூரான ஸ்போரோபைட் வந்து வாட்டர் சப்ளைன் போது கேப்சூல்லேருந்து வெளியேறுகிறது. த as a result all tissues of capsule except pores of dry up. அதாவது வெளியேறிய ஸ்போர்ஸ் ஒவ்வொன்றும் ட்ரை கண்டிஷன் வரும்போது தான் வெளியேறும். த தின் வால்வ் செல் ஆஃப் த ஆனுலஸ் பிரேக் த ஓப்பர்குலம் த்ரோ ஹவே. அதாவது ஆனுலஸ் பிரேக்கப். ஓகேங்களா, ஆனுலஸ் உடையும் போது ஓப்பர்குலம் ஓப்பன் ஆகி அதில் இருந்து ஒவ்வொரு செல்ஸ் வந்து வெளியே காணப்படும். த அவுட்டர் பெரிஸ்டோமினல் டீத் அண்ட் ஹைட்ரோக்ரோஸ்கோபிக் அண்ட் ட்ரை அட்மாஸ்பியர் தென் பெண்ட் அவுட்வேர்ட் வித் ஜாக்கர் மூமெண்ட் பட் த இன்னர் பெரிஸ்டோமினல் டீத் ரிமைனிங் இன் தேர் பொசிஷன். அதாவது வந்து இதில் இருக்கிற ஓப்பர்குலையும் வெளியே வந்து, அதாவது ஓப்பர்குலத்தில் இருக்கிற வந்து செல்ஸ் வந்து வெளியேறுகிறது. இந்த வெளியேறிய ஒவ்வொரு செல்ஸும் பெரிஸ்டோம் வழியாக, ஓகேங்களா, பெரிஸ்டோம் வழியாக ஸ்போரோபைட் வந்து அடையும். அதாவது வந்து காப்சூல் வாயிலை சுற்றிலும் பெரிஸ்டோம் வந்து அதிகமாக காணப்படுகிறது. இந்த பெரிஸ்டோம் வழியாக வந்து ஸ்போரோபைட் வந்து அடையும். இந்த ஸ்போரோபைட் அடைவதன் மூலம் புதிய ஒரு இலை வளர்ச்சியை தோற்றுவிக்கிறது. ஓகேங்களா, புதிய இலை வளர்ச்சியை தோற்றுவிட்டு இதன் மூலிமா புரோட்டீனிமா என்ற புதிய உடலத்தை தோற்றுவிக்கும். இந்த புரோட்டீனிமா மூலிமா மீண்டும் புதிய ஒரு நியூ ஜென்ரேஷனை வந்து உருவாக்குது. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ. நம்ம இதோட வந்து பிரேபைட்டில் இருக்கிற பனரியா ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் சைக்கிள் வந்து முடியுது. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.